மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளி அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பகுதிகளில் பாரிய அளவு ஒரு தீ விபத்து, வரலாறு காணாத அளவு, கட்டுக்கடங்காத அளவு சீறி பாய்கின்ற மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற அந்த அனர்த்தம் எதனால் ஏற்பட்ட, எப்படி ஏற்பட்ட, என்ன சேதம், என்ன பாடம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பேச போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த செய்தி தான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொலியினுடைய தரத்தையும் மேம்படுத்தும் என்ற வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு காட்டுத்தீ பரவுவதாக ஒரு செய்தி. அந்த காட்டுத்தீ என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை பகலாகும் போது கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் நிலப்பரப்பை அப்படியே சாப்பிட்டு சாம்பலாக்கியாச்சு. அத்தோட புதன்கிழமை ஆகும் பொழுது பகல் வேளையை அடைகிற நேரத்துல இன்னொரு பிரதேசத்துல குண்டுகள் வெடிக்கிறது போல அந்த தீப்பிழம்புகள் வெடிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட மேலதிகமாக 10 ஏக்கர் நிலப்பரப்பை அதுவும் சாம்பலாக்குது. வியாழக்கிழமை காலை ஆகும் பொழுது இன்னொரு பகுதியில திடீரென ஒரு புயல் காற்று 150 கிலோமீட்டர் வேகத்துல வீச ஆரம்பிக்குது. பத்திர நெருப்புல நெய்ய வாக்குற மாதிரி மிக பலமாக வீசியதனால தீப்பிழம்புகள் எல்லாம் மிக பயங்கரமாக பரவ ஆரம்பிப்பதாக சொல்லப்படுது. அது மேலதிகமாக 500 ஏக்கர் பகுதியை அதுவும் சாம்பலாக்குற மாதிரி அந்த சங்கதி நடந்து முடியுது. வியாழன் மதியமாகும் பொழுது, மாலை ஆகும் பொழுது, மாலை ஆகும்போது இது பற்றி அமெரிக்கா என்ன சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000 பேர் தமது வீடுகளை எல்லாம் இழக்கிறதா போச்சு. 2 லட்சத்துக்கும் அதிகமானவங்க அந்த பிரதேசத்திலிருந்து அகதிகளாக வெளியே வரதா போச்சு. அதே போல 10 பேர் கருகியே இறக்குற மாதிரி அந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும், வணிக பகுதிகள் எல்லாமே பாரிய அளவுல சேதமடைஞ்சதாகவும், அதே போல கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள் அவர்களுடைய பகுதிகள் எல்லாம் முற்றாக பற்றி எரிந்து விட்டதாகவும், இதனுடைய பொருளாதார சேதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழிப்புதுங்கிற மாதிரி 57 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். சாதாரண வீட்டினுடைய பெறுமதி அங்க 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். ஆனா அங்க வாழ்ந்தது எல்லாமே மிகப்பெரிய பிரபல்யங்கள், அவங்களோட நாட்டுல பாரிய அளவுல மதிக்கப்படுகின்ற பணக்காரர்கள் வாழ்ந்த பகுதி இப்படி முற்றாக சேதமாகியாச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை அமெரிக்கா சொல்லியிருக்குது. இந்த செய்தி இன்னும் பல நாட்கள் நீடிக்கலாம் என்ற ஒரு அச்சமும் அமெரிக்காவுக்கு இப்போது இருக்குது. மீட்பு பணிகள் அணைக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோமாக இருந்தா, அந்த மாநிலத்தினுடைய மேயர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அணைக்கிறதுக்கு எங்களிடம் நீர் பற்றாக்குறை. 2வது விஷயம், பலத்த காற்று வீசுறதுனால பக்கத்துல போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இப்போதைக்கு தேசிய காவலர்கள் 400 பேரும், தீ அணைப்பு படை வீரர்கள் 7,500 பேரும் களத்துல நிக்கிறாங்க. ஆள் பற்றாக்குறையும் காணப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதோட, இந்த ஒரு விஷயம் இன்னும் சில தினங்களுக்கு நீடித்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அமெரிக்கா எதிர்கொள்ளும் என்ற அச்சத்தை சொன்னதோட, இது எப்போது நிறுத்தப்படும் அப்படின்னு கேட்டா, அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் எப்போது காலநிலை குளிர்ச்சி அடையுமோ அப்போதுதான் இது முடிவுக்கு வரலாம் என்ற மிக பயங்கரமான ஒரு செய்தியை அந்த மேயர் சொல்லியிருந்தாரு. இது எதனால நடந்த அப்படின்னு ஒரு விஷயம் தான் இன்னும் அமெரிக்காவுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அமெரிக்கால காட்டுத்தீ பரவுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம்தான். அதை எளிதாக அவங்க முகம் கொடுப்பாங்க, அதை முறியடிப்பாங்க. ஆனா இந்த முறை வரலாறு காணாத, இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு அனர்த்தமாகத்தான் அமெரிக்கா இதை பார்க்குது. எதனால் நடந்த, எப்படி நடந்த, எந்த காரணங்களும் இதுவரைக்கும் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பருவ காலம் ஒரு காட்டுத்தீ பரவுவதற்கான எந்த காரணங்களும் இல்லை, அதுக்கான சாத்தியப்பாடுகளும் இல்லை. இது எதனால் நடந்தது எதுவுமே தெரியாமல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இந்த கால பகுதியில 10% குறைவான மழைவீழ்ச்சி உண்டானதாக சொல்லப்படுது. ஒரு தீக்காடு எப்படி உருவாகும்னு ஒரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு புரியும், அதுக்கான சாத்தியப்பாடு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். தீக்காடு எப்ப பரவும்னா, அதிகப்படியான வறட்சி. நம்மளும் பல வறட்சிகளை பார்த்திருக்கோம் இல்லையா, தீக்காடு வர அளவுக்கு நம்ம பார்த்ததில்லை. அப்படி அதிகப்படியான வறட்சி உண்டாகணும், தாவரங்கள் எல்லாம் காஞ்ச நிலையில இருக்கணும். எனவே பலத்த சூட்டின் காரணமாக இந்த தாவரங்கள் தீப்பற்றி கொள்ளணும், அல்லது கிளைகளுக்கிடையே உறைவு ஏற்பட்டு தீ வெளியில் வரணும். அப்படி இல்லைன்னா பாறைகளுக்கு இடையில் உரசல் ஏற்பட்டு தீப்பிழம்புகள் வெளியே வரணும். இதுதான் ஒரு காட்டுத்தீ பரவுவதற்கான பேசிக் அடிப்படையான விஷயங்கள்.
ஆனா இந்த காரண காரியங்கள் எதுவுமே இப்போதைக்கு அந்த பிரதேசத்துல இல்லை என்பதுதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளிர்காலத்துல பயங்கரமான மழை பெய்து வெள்ளம் வந்ததாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் இந்த மழை காலத்துல 10% குறைவான மழை வீழ்ச்சி காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு காட்டுத்தீ வருகின்ற அளவுக்கு அப்படியான ஒரு சூழல் அங்கே இல்லை என்று சொல்லப்படுது. அப்படியாக இருந்தால் எதனால இது வந்தது அப்படின்ற கேள்வி அமெரிக்கர்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணங்களை தேடினாலும் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து உடைமைகளும் அனைத்து வளங்களும் தீயில கரைந்து காற்றோடு போயாச்சு என்பதுதான் அமெரிக்காக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வழியாக பார்க்கப்படுது. இப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில வானிலை மாற்றம், காலநிலை மாற்றம் இதுக்கு காரணமாக இருக்குமோ என்றத அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்றா, இப்ப அமெரிக்கால இந்த பகுதிகளில் தீ வானிலை உருவானதாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் அமைதியாக உறங்கிட்டு இருந்தவங்க தான் கடல் பகுதியிலிருந்து ஒரு காற்று வீசியது என்று மட்டும்தான் சொல்லப்படுது. அந்த காற்றினூடாகத்தான் இந்த தீ அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. கடல்ல இருந்து எதனால இப்படியான ஒரு காற்று வீசியது என்பது யாருக்குமே தெரியாது. இவை அனைத்தும் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனர்த்தத்தை அரபு மீடியாக்கள் எப்படி வர்ணிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூஃபானு மினல் லஹப், அதாவது சுவாலையினால ஒரு வெள்ளம். ஒரு வெள்ளம் நமக்கு தெரியும், பலத்த காற்று வீசும், பலமாக மழை பெய்யும், நீர் எல்லா பக்கமும் வீறிட்டு பாயும். இது அப்படியே ஒரு தீயில நடக்குதுன்னா பாருங்களேன். பலத்த காற்று வீசுவதாகவும் சுவாலைகள் ஆங்காங்கே பறப்பதாகவும் ஒவ்வொரு வீடாக அது பூந்து பத்துறதாகவுமே சொல்லப்படுது. எக்கச்சக்கமான கார்கள், எக்கச்சக்கமான வீடுகள், எல்லா சொத்துக்களையுமே ஒரு 3 நாள்ல இப்படியான ஒரு அகோர முகத்தை அது காட்டிச்சுன்னா இதுக்கான காரணம் தான் அமெரிக்காவுக்கு தெரியாம இருக்குது. இதுல அனர்த்தத்துக்கு முதல் இந்த பகுதியில் ஒரு சொர்க்க பூமியாக இருந்ததையும், அனர்த்தத்துக்கு பிற்பாடு ஒரு சுடுகாடு மாதிரி மாறியதையும் பார்க்க முடிஞ்சது. இவை அனைத்தும் எனக்கு மத்திய கிழக்கு நாடுகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு. ஒரு சொர்க்க பூமியாக, பூஞ்சொலியாக இருந்த நாடுகள் எல்லாமே இப்போது சுடுகாடாக மாறிய ஒரு சோக கதையும் அரபுலகத்துல பார்க்க முடியுது. இதெல்லாம் எதனால உருவானது, யாரால உருவானது அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்க்குற நேரம் தான் தெரியுது. அமெரிக்காவினுடைய வித்தைகளும் வில்லங்கங்களுமாக இருந்ததை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஈராக் எடுத்து பாருங்களேன். 2003ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டுல எந்த காரணமே இல்லாம ஒரு சதாம பிடிக்கல என்பதற்காக கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்கள் ஒரு யுத்தத்தை செய்து என்ன பண்ணி வச்சாங்கண்டா, சுடுகாடாக அந்த நாட்டை மாத்தி வச்சாங்க. கிட்டத்தட்ட உயிர் சேதங்கள் மட்டும் 2,10,000 அப்பாவி மக்களை கொண்டது அமெரிக்காவினுடைய இரத்த கரைகள் படிந்த கரங்களால அந்த நாடே சுடுகாடா மாறியதை பார்க்க முடிந்தது. ஆப்கானிஸ்தான் ஒரு நாட்டை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். 2001 இருந்து 2021 வரைக்கும் என்னத்தை பண்ணி வச்சிங்க? கிட்டத்தட்ட 58,000 பேர் பொதுமக்கள் இறக்குறதுக்கான ஒரு யுத்தத்தை செஞ்சு முடிச்சிங்க. அந்த நாட்டையே சுடுகாடா மாத்தினீங்களா இல்லையா? அதே போல பலஸ்தீன் பக்கம் திரும்பி பாருங்களேன். கஸா 1 வருஷத்துக்கு மேல அந்த யுத்தம் போறதை பார்க்க முடியுது. யார் செய்த வேலை? 45,581 உயிர்கள் போறதுக்கு அது காரணமாக இருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அகதிகள் வீட்டை இழந்தாங்க, தொழிலை இழந்தாங்க, குடும்பங்களை இழந்தாங்க, உணர்வுகளை இழந்தாங்க, தேசத்தை இழந்தாங்க, உயிரே இழந்தாங்க. உறுப்புகள் இல்லாம, பார்வை இல்லாம, நடக்க முடியாம எத்தனை பேர் அந்த முற்றத்துல உட்கார்ந்து அழுதாங்க. அந்த கண்ணீரெல்லாம் எங்க போச்சு என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. இதெல்லாம் எதுக்கு பண்ணினீங்க? என்ன தேவைக்கு பண்ணினீங்க? அமைதியாக அழகாக வாழ்ந்த சமூகம் அது. உங்களுக்கு என்ன பண்ணினாங்க? எதையுமே பண்ணல. காரண காரியம் இல்லாமலே உள்ள போந்தோ. இந்த நாடுகள் எல்லாமே நீங்க சொர்க்க பூமியாக இருந்தது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க என்ன பண்ணினீங்க? இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு சுடுகாடாக மாத்தினீங்க. நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை பேருடைய பிரார்த்தனைகளுடைய வழிபாடா இருக்குமோ என்னவோ, அதுதான் இந்த அழிவுக்கு காரணமாக இருக்குமோ என்பது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, ஆயுத உற்பத்தியில அமெரிக்கா முதலிடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு அறிக்கை சொல்லுது, 238 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வருவாய் ஈட்டப்பட்டதாக சொல்லுது. உங்களோட நாட்டுல யுத்தம் இல்லை, எதுக்கு ஆயுதம்? அந்த ஆயுதங்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றீங்க. யுத்தமே இல்லாத நாடுகள்ல யுத்தத்தை உருவாக்கி ஆயுதத்தின் மூலம் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சது நீங்க மட்டும் சொர்க்க வாழ்க்கை வாழ முடியுமா என்பதுதான் இந்த இயற்கை சீற்றம் கொண்டதோ என்பதை சிந்திக்க தோணுது. அந்த வகையில இந்த நாடுகள் எல்லாம் இப்படி ஆக்கினது மட்டுமல்ல, அந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக்கி, குழந்தை இல்லாம
பெற்றோர் இல்லாம, உறவுகள் இல்லாம, அந்த முற்றங்களை ஒவ்வொருத்தரும் செய்த பிரார்த்தனை, ஒவ்வொரு குழந்தைகளும் செய்த பிரார்த்தனை, ஒவ்வொரு மனிதனும் செய்த பிரார்த்தனைகளை பார்க்க முடியுது. இதுல ஒரு குழந்தையினுடைய பிரார்த்தனை என்னை சிந்திக்க வச்சது. அவர் என்ன சொன்னாருன்னா, அவரை வீடு குடும்பம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, முற்றத்துல வந்து யா அல்லாஹ் என்னை படைத்த ரப்பே, எமது கண் முன்னே இதைவிட மோசமான நாட்களை அவர்களுக்கு உருவாக்குவாயாக, இதைவிட கடுமையான மோசமான கரைபடைந்த நாட்களை என் கண் முன்னே காட்டுவாயாக அவர்களுக்கு என்ற பிரார்த்தனை பார்க்க முடிந்தது. நான் நினைக்கிறேன் இந்த பிரார்த்தனையினுடைய சக்தியும் அந்த பிரார்த்தனைக்கான பதிலாக கூட இருக்குமோ என்று நினைக்க தோணுது. அங்கிருக்கிற அந்த பிரபலியங்களை சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, கண் முன்னே கனவுகள் எல்லாம் எரிஞ்சி காற்றோடு சாம்பலா போச்சு, இப்போது எதுவுமே இல்லாமல் நெருக்கதியில் நாம் இருக்கிறோம். நான் லைவ் டெலிகாஸ்ட்ல எனது வீடு தீக்கிரையாவதை பார்த்தேன் என்ற மனவலியை சொல்லியிருந்தாரு. இப்படித்தான் தினம் தினம் ஒவ்வொரு பெண்கள் குழந்தைகளை தோல்ல சுமந்து, வயோதிபர்களை தோல்ல சுமந்து பயணிக்கிறதுக்கு வாகம் இல்லாமல் நடபவனியாக பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வாழுகின்ற, அழுகின்ற, கதறுகின்ற, பசிக்க கூட உணவில்லாமல், மருத்துவம் இல்லாமல் வாழுகின்ற ஒரு அரபுலகத்தை இப்போது நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போது அமெரிக்கா சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இதற்கு பின்னால் தீ அனர்த்தங்கள் ஏற்பட்டால், காட்டுத்தீ பரவுமாக இருந்தால் சாதாரணமாக 10 நாள் நீடிக்கலாம், சமவெளியாக இருந்தால் 40 நாள் நீடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. மனிதநேயம் உருவாகணும், அமைதி உருவாகணும் என்பதுதான் மாணவர்கள் விரும்புகிற ஒரு விஷயம். ஆனா அந்த ஒரு விஷயத்தை வியாபாரமாக்கி, யுத்த சூழல் உருவாக்கி, ஆயுதங்களை வித்து ஒரு சுடுகாடாக பல நாடுகளை மாற்றிய அமெரிக்காவுக்கு தண்ட நாடு சுடுகாடாக அமைஞ்சதும் ஆனதும் ஒரு பாடமாக இருக்கட்டும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கட்டும். எனவே அமெரிக்காவுடைய இந்த நிலையை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுவதற்கில்லை. அனைவரும் மனிதர்கள். இருந்தாலும் நம்மளை கடந்து போகின்ற, நம்மளை தாண்டி போகின்ற, ஏற்படுகின்ற ஆபத்துக்கள்ல நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் என்பதனால்தான் இந்த விஷயங்களை நாங்கள் பேச நினைச்சோம். அவர் ஆட்சி அவர் பார்த்து கொள்ளட்டும், அவர் வாழ்க்கையை அவர்கள் நிறைவேற்றி கொள்ளட்டும் என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கான வழிகளை அமைக்க வேண்டும். உலகிலே அமைதி உருவாக வேண்டும். அமைதியின் வடிவிலே இயற்கைகளும் எமக்கு ஒத்தாசையாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.